வேணி நமக்கு யாரும் இல்லைன்னு சொன்னியே பாத்தியா? எத்தனை தம்பி தங்கச்சிக்க. என்ன கல்யாணமா? ஆமா சார், நீங்க தான் நடத்தி வைக்கணும். ஏவோ இல்லையே? ஏவோலாம் வருவாங்க போவாங்க. எப்பயும் இங்க இருக்கிறது நீங்களும் நம்ம ராமநாதன் தானே சார்? அது வேற தம்பி. ஏன் சட்டம்னு ஒண்ணு இருக்க தம்பி? 15 நாளைக்கு முன்னால வந்து 15 வச்சாதான் நான் கல்யாணத்தை நடத்திக்க முடியும். அதான் சட்டம். அந்த சட்டத்தை வச்சு தான் நீங்க சார். சார் என்ன வச்சுதான் சட்டம் சும்மா சொல்றாங்க. யாரப்பாங்க? பட்டரை கூப்பிடு. என்ன மாமா சொல்லுங்க. ஏ தம்பி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டாரு. சாமி. முன்னாலே வந்து பதிவு பண்ண முடியாது சூழ்நிலை. அதான் அந்த ஆண்டவனே எழுதி வச்சுட்டானே. அப்புறம் ஆபீஸ் பையில எழுதுனா என்ன எழுதலனா என்ன? வாங்கோ திவ்ய மங்களமா பண்ணி வச்சிடுறேன். போங்க போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு கோயில் வாசல நானானு ஒரு கடை வச்சிருக்கான். அங்க டிஃபன் சாப்பிட்டு சரியா 10 மணிக்கு வாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் தரேன். இருமாங்கல் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேல? இருக்கு சாமி. பேஷ் பேஷ் எல்லாம் தயாரா தான் வந்திருக்கீள். இன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நேரா எங்க அப்பா அம்மா போய் நிற்போம். பயப்படாத. குழந்தை, ராமநாத சாமி மிஞ்சின சக்தி இந்த லோகத்துல எதுவுமே இல்ல. அந்த ராமபிரானே லங்கையில யுத்தத்தை முடிச்சிட்டு சீதா பிராட்டியோட இங்கதான் வந்து நின்னார். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாது, எல்லாம் அவன் பாத்துப்பான். நன்னாரு நன்னாரு நன்னா இருக்கும் நன்னா இருக்கும். இந்தா குழந்தை, நீ பிரியப்படுறத கேட்டு வாங்கிக்கோ. இந்தாடா அம்பி, ஆத்துக்காரிக்கு குங்குமம் விட்டு விடு. அதுக்குள்ள என்னடா அவசரம் அம்பி? இதெல்லாம் ஆத்துல போய், இது அம்பாள் சன்னதி. என்ஜாய். யூ என்ஜாய். நீ என்ஜாய் குட்டி, நீ என்ஜாய். என்னையா நம்புக்குமார், உங்க ஊர் கோயில் இவ்வளவு பெருசா இருக்கு? சார், இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சது 1173 வருஷம் சார். இந்த கோயிலை கட்டினது இலங்கை மன்னர் பராக்கிரம பாகு சார். இந்த கோயிலை கட்டுறதுக்காக கல்லெல்லாம் இலங்கையில இருந்து கொண்டு வந்திருக்காங்க சார். அதுக்கப்புறம் வந்து உடையான் சேதுபதி, திருமலை சேதுபதி, விஸ்வநாத நாயக்கர்னு இப்படி பெரிய பெரிய மன்னர்களா சேர்ந்து திருப்பணி பண்ணி கட்டின கோயில் சார் இது. அதுக்கப்புறம் சீதா பிராட்டி முதல்ல ராமேஸ்வரம் வந்தப்போ மணல்லையே பெரிய சிவலிங்கம் பண்ணிருக்காரு. அது ஆஞ்சநேயர் கூட வால்ல போட்டு கட்டி இழுத்துருக்காரு. அப்ப கூட போதும். ஏயா டிபார்ட்மெண்ட்ல இருந்து பெரிய பெரிய ஆபீசர் யாரா வந்தா நீதான் கைடா போவியோ? ஆமாங்க சார். எஸ் சார். நம்ம இங்க சைட் சீங்கோ சாமி கும்பிடுறதுக்கோ வரல. 2 கிரிமினல்ஸை கொல்ல வந்திருக்கோம். சாரி சார். சார் உங்க போன். ஹலோ சேது, சொல்லு சொல்லு. அவங்க 2 பேரும் இங்க தான் இருக்காங்க. நாங்க வந்துகிட்டே இருக்கிறோம். அவங்கள பார்வையிலே வச்சிரு. நம்புக்குமார் சார், கோழி கோயிலுக்குள்ளதான் இருக்கான். ஒரே அமுக்கு அமைக்கிற வேண்டியதான். அமைக்கலாம் சார். 4 வாசலையும் சீல் பண்ணியாச்சு. சேது கூட சேர்த்து நம்ம 8 பேர். அவங்க 2 பேர் தான். அவங்க கிட்ட வெப்பன்ஸ் எதுவும் இல்ல. கண்ணில் பட்ட அடுத்த நிமிஷம் சத்தம் இல்லாம தூக்கிட்டு போயிட வேண்டியது சார். காலை நேரத்தில் பக்தர்கள் கூட்டமா இருப்பாங்க சார். இப்ப நம்ம ஆபரேஷன் ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு இடைஞ்சல் நடசாத்திர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? அப்படி சார். இந்த கோயில்ல க்ளோஸ்அப் டிவி இருக்காயா? சார், குஜராத்ல பாம்பு அடிச்சிட்டு பாருங்க சார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு எல்லா கோயிலையும் கேமரா வச்சுட்டாங்க சார். எத்தனை கேமரா இருக்கு? 4 கேமரா இருக்கு சார். இவ்வளவு பெரிய கோயிலுக்கு 4 கேமரா தானா? எங்கயா இருக்கு? என்னையா எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கு? சார், இங்க இன்சார்ஜ் ஒரு ஆள் இருப்பாரு. யோ சீக்கிரம் வாயா. நான் வந்தா திரும்ப ஆன் பண்ணி ஆஃப் பண்ண ஜனங்களை யாரையா பாதுகாக்கிறது? பக்தர்களை பாதுகாக்க தான் அந்த ராமநாத சுவாமி இருக்காரு. இடையில நாம வந்து ஆன் பண்ணா ஆஃப் பண்ண. ஆமா, வாட் இஸ் தி ப்ராப்ளம்? நம்ம மருமகன் ஒருத்தர் வீட்டு வந்து கல்யாணம் பண்றான். அத ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். இது அப்படியே பிரிண்ட் போட சொல்லுங்க. 4வது கேமரா எங்க இருக்கு? அது 2வது பிரகாரத்துல இருக்கு. கிருஷ்ணா, கிருஷ்ணா, நீ பயமா இருக்கு. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. ஏரோஸ்டஸ் ஆகணும்.
உலகம் பூரா பறக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பாவுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. விடுங்க மாமா. நான் எங்க அம்மாவோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா நடத்துற ஸ்கூல்லயே டீச்சரை வேலை பார்க்கணும்னு சொன்னாரு. அது எனக்கு பிடிக்கல. எவ்வளவு சொல்லியும் அப்பா புரிஞ்சுக்கல. அப்பாவை எடுத்து பேச அம்மாக்கு தைரியம் இல்ல. அம்மா மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க எனக்கு விருப்பம் இல்ல. என் கனவுகளை தேடி நான் தனியா கிளம்பினேன். நான் நினைச்ச மாதிரி அது அவ்வளோ ஈஸியா இல்ல. ஏர்லைன்ஸ்ல ட்ரைனிங் முடிச்சிருந்தா தான் சேர்த்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பெங்களூர் போய் ட்ரைனிங் சேர்ற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. திரும்ப வீட்டுக்கு போறதுக்கோ தைரியம் இல்லாம நின்றுட்டு இருந்தப்பதான் நான் கிருஷ்ணாவை பார்த்தேன். வேணி இங்க இரு, இதோ வந்துடுறேன். ஒண்ணும் இல்ல, இங்க இரு, இங்க இரு, இங்க இரு, ப்ளீஸ் வரேன். நான் கிளவி சௌக்கியமா? நல்லா இருக்கேங்க அண்ணே. பூல ஏன் வாடி கிடக்கு? கோயில கூட்டமே இல்ல கண்ணே. நான் பாப்பா வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்துட்டியா? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல, நீ கேளு கண்ணே. திருட்டு கல்யாணத்துக்கு ராமேஸ்வரம் தப்பான இடமா? இத பாரு, போக வரதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. நீ வா, நம்ம வண்டியில இருக்கோம். கூட்டிட்டு போய் டவுன்ல விட்டுறேன். என்ன யோசிக்கிற?
பாரு, இது கோவில் வண்டிமா, யாரும் நிறுத்த மாட்டாங்க. ஏ கேள்வி, அந்த பையன் வந்தான்னு வச்சுக்க, நம்ம எடுத்து அனுப்பிச்சிடு. என்ன, நீ வாமா.